குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு முடக்கு தோஷத்துக்கு நிவர்த்தியான பரிகாரம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. இப்ப நம்ம யூடியூப்ல நிறைய பேர் முடக்கு பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால முடக்குனா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப முடக்கு அப்படிங்கிறத அந்த முடக்குக்கு மட்டும் செய்தா அந்த பரிகாரம் வேலை செய்யாதுங்க. சூரியனையும் எடுத்துக்கிட்டு அதுக்குரிய பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். அது எப்படி அப்படிங்கிறத பாக்குறோம். சூரியனையும் லக்னத்தையும் வச்சு நம்ம முடக்கு எடுக்கிறோம். இப்போ சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து நம்ம மூலம் வரைக்கும் எண்ணி, அந்த எண்ணி தொகையை எடுத்துட்டு போய் பூராடத்துல இருந்து எண்ணி எந்த வீடு அது நிக்குதோ அந்த வீடு நமக்கு முடக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த முடக்கு ராசிக்கு மட்டும் நம்ம பரிகாரம் செஞ்சுருப்போம். கண்டிப்பா சூரியனுக்கும் நம்ம பரிகாரம் செய்யணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடக்கு அப்படிங்கிறது சூரியன் நம்மளுக்கு அந்த முடக்க காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப அந்த ஆத்மா நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கோம், முற்பிறவியில நமக்கு என்ன தவறு செஞ்சிருக்கோம், அதுக்கான ஒரு பிரச்சனை இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறதான் இந்த சூரியன் நமக்கு உணர்த்துறாரு. திதிசூன்யம் அப்படிங்கும் பொழுது அது முன்னோர்கள் செய்த சாப தோஷங்கள் நம்மளுக்கு எப்படி அது ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அதனால நம்ம முடக்குக்கு பரிகாரம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப சூரியனுக்கும் சேர்த்துதான் பரிகாரம் செய்யணும். சூரியனுக்கும் சேர்த்து அப்படின்னா சூரியன் நின்ற வீடு என்ன வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம சேர்ந்துதான் செய்யணுங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, சூரியன் ஆயில்யம் 2ஆம் பாதத்துல நிக்கிறாருங்க. சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ ஆயில்யத்துல இருந்து நம்ம மூலம் வரைக்கும் எண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அப்ப 11ஆவது நட்சத்திரமா நமக்கு மூலம் வரும். சரிங்களா. அப்ப மூலத்தை விட்டுட்டு பூராடத்துல இருந்து நம்ம எண்ணும் பொழுது நமக்கு 11ஆவது நட்சத்திரமா கிருத்திகை நட்சத்திரம் வரும். சரி, இப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா மேச ராசிலையும் இருக்கும், ரிஷப ராசிலையும் இருக்கும். நம்ம இப்ப எதை எடுத்துக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வரும். அப்போ இந்த சூரியன் ஆயில்யம் 2ஆம் பாதத்துல இருப்பதால அப்ப கிருத்திகை 2ஆம் பாதம் நமக்கு ரிஷப ராசியில இருக்குதுங்க. அப்ப அந்த ரிஷப ராசி தான் நம்மளுக்கு முடக்கு ராசி. இப்ப பாருங்க, மேச லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க. அப்ப மேச லக்னத்துல பிறந்திருக்கும் பொழுது சூரியன் கடக ராசியில ஆயில்யம் 2ஆம் பாதத்துல இருக்கிறாரு. அப்ப நமக்கு முடக்கு வீடா ரிஷப வீடு வருது. அப்ப லக்னப்படி பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடம். சூரியன் நின்றது பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம். அப்ப இவங்களுக்கு எதுலெல்லாம் முடக்கமாகும் அப்படிங்கும் பொழுது, முடக்கம் அப்படிங்கிறது ஒரு செயலற்ற தன்மையை சொல்லக்கூடியதாங்க முடக்கம். அப்ப 2ஆம் இடமும் முடக்கம், 4ஆம் இடமும் அவர் நின்ற இடமும் முடக்கம் ஆகுங்க. அப்ப என்ன அப்படின்னா, நல்ல வருமானம் இருக்காதுங்க, குடும்பத்துல ஒத்துமையே இருக்காதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வி அமைப்பு சிறப்பா இருக்காது. கல்வியே சிறப்பு இல்லை அப்படிங்கும் பொழுது வீடு வண்டி வாகனம் நன்றாக இருக்காது. தாயாருக்கு அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துட்டு இருக்கும். சரிங்களா. இந்த அமைப்புல இருக்கும் பொழுது இவங்க இந்த 2ஆம் இடம் பிளஸ் 4ஆம் இடம் இந்த 2 வீடுகளுக்கும் உரிய பரிகாரத்தை கண்டிப்பா செய்யணுங்க. அப்படி செஞ்சீங்கன்னாதான் இந்த முடக்கு தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நன்றி, வாழ்க வளமுடன்.